அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அன்றைக்கு பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாய் மறுபடியும் அந்த இஸ்ரவேல் ஜன கூட்டமாய் இருக்கிற ஆபிரகாம் ஒருவனாய் இருந்த பொழுது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அவர்கள் திரளான கூட்டமாய் இருக்கும் பொழுது அதே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவர் அந்த திரளான கூட்டமாய் இருக்கிற ஜனங்களுக்கு மறுபடியும் அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை சொன்னார். அவர்களுக்கு அது அப்படியே நிறைவேறினது. கர்த்தர் உங்கள் சந்ததிகளை உங்களுக்கு ஊழியம் செஞ்சதான தகப்பனார்கிட்ட ஒருவேளை தாத்தா கிட்ட உங்களுடைய முன்னோர்கள்ட்ட வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறும் நாட்கள் வந்துவிட்டது. அதை கர்த்தரே சொல்லுகிறார்.